வணக்கம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு வாங்க சமைக்கலாம் ஜோதி சமையல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னாக்க, ரோட்டுக்கடை இட்லி வடகரி தாங்க பார்க்க போகிறோம். சென்னையில் வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸுங்க இந்த இட்லி வடகரி. அதுவும் வந்து சுவை பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த ரோட்டுக்கடையில் வாங்கி சாப்பிட்ற இட்லி வடகரி வந்து ரொம்ப அருமையாக இருக்கும். அதை தான் வீட்டில் எப்படி ஈஸியாக வந்து நம்ம செய்யலாங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இப்போ வந்து ஒரு 100 கிராம் வந்து கடலைப்பருப்பை வந்து ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துருக்கேங்க. அதை தண்ணியை நல்லா வடிகட்டிட்டு இப்போ வந்து மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். மிக்ஸி ஜாரில் மாற்றினது பிறகு 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாங்க. சேர்த்து கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம வடைக்கு வந்து கடலைப்பருப்பு வடைக்கு எப்படி அரைப்போமோ அதே மாதிரி வந்து அரைச்சி எடுத்துக்கணும். அரைச்சி எடுத்ததுக்கு பிறகு வந்து இதை வந்து தோசை தவாவில் வந்து நம்ம வந்து அடை மாதிரி வந்து நம்ம தட்டி எடுத்துக்கலாம். இதை வந்து சின்ன சின்ன வடை மாதிரி கூட நம்ம வந்து சுட்டு எடுத்துக்கலாம். அல்லது வந்து நம்ம வந்து இட்லி தட்டில் வந்து ஆவியில் வேக வச்சு கூட எடுத்துக்கலாங்க. நான் இப்போ வந்து ஈஸியாக வந்து தோசைக்கல்லில் வந்து அடை மாதிரி வந்து செஞ்சு எடுத்துக்க போகிறேன். இப்போ வந்து தோசைக்கல்லில் வந்து தட்டிக்கிறேன். தட்டி போட்டதுக்கு பிறகு சுற்றி எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் விட்டதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா இது இவ்வளோ பெருசாக இருக்குது, இப்படி திருப்பி போட முடியாது. அதனால் வந்து 2ஆக கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிக்கிட்டு இப்போ பாதி பாதியாக திருப்பி போடுறேங்க. திருப்பி போட்டு 2 பக்கமும் நல்லா வெந்ததுக்கு பிறகு இதை வந்து நம்ம இன்னொரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இது வந்து ரொம்ப மொறுமொறுன்னு வெந்து எடுக்கணுங்கிறதெல்லாம் கிடையாது. இது வேகணும், அவ்வளோதான். வேக வச்சதுக்கு பிறகு இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க. பிளேட்டுக்கு மாற்றிட்டு சூடு ஆறட்டும். ஆறுனத்துக்கு பிறகு இதை வந்து உதுத்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம வந்து தாளிக்கக்கூடிய ஐட்டம் என்னென்னு பார்க்கலாம். கடாயை வச்சு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் ஊற்றினதுக்கு பிறகு ஒரு அரை ஸ்பூன் வந்து சோம்பு சேர்த்துக்கிறேன். சோம்பு பொரிஞ்சதுக்கு பிறகு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கல்பாசி எல்லாம் வந்து தாளிக்க வேண்டிய ஐட்டம்லாம் வந்து அது கூட சேர்த்துக்கிறோம். சேர்த்ததுக்கு பிறகு பொடிசாக கட் பண்ண ஒரு பெரிய வெங்காயத்தை வந்து இது கூட சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. வதக்கினதுக்கு பிறகு 2 பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கு பிறகு நல்லா பழுத்ததாக 2 தக்காளி பழம் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இது கூட கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க. சேர்த்ததுக்கு பிறகு தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாம் வந்து நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கு பிறகு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறோம். உப்பு சேர்த்து வதக்கணும்னு சொன்னால் சீக்கிரம் வதங்கிடும். அதுக்கு தான் வந்து உப்பு சேர்த்துக்கிறோம். சேர்த்ததுக்கு பிறகு இப்போ திரும்ப நல்லா வதங்கினதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. அதுக்கும் பிறகு குழம்பு மசாலா தூள் வந்து 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். தனி மிளகாய் தூள் வந்து 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. அதுக்கு பிறகு கொஞ்சமாக மஞ்சத்தூள், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கு பிறகு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறேங்க. சேர்த்ததுக்கு பிறகு ஒரு கைப்பிடி அளவு புதினா இலை சேர்த்துக்கிறேன். புதினா இலை சேர்த்தோம்னாக்கா ரொம்ப வாசமாகவும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதனால் ஒரு கைப்பிடி வந்து புதினா இலை சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா வதக்கினதுக்கு பிறகு இப்போ நம்ம வந்து வடை வச்சுருக்கோம் இல்லையா, உதுத்து வச்சுருக்கேன், அதை வந்து இது கூட வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்து இப்போ வந்து 1 பங்கு வடைன்னு சொன்னாக்கா 3 பங்கு தண்ணி சேர்த்துக்கணுங்க. அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும். நீங்கள் வந்து கரெக்டாக தண்ணி ஊற்றுனீங்கன்னு சொன்னாக்க வெந்ததுக்கு பிறகு அந்த வடை வந்து எல்லா தண்ணியுமே அப்படியே இழுத்துக்கும். ரொம்ப திக்காக இருக்கும். சாப்பிட்றப்போ வந்து ரொம்ப திக்காக இருக்கும். அதனால் வந்து எக்ஸ்ட்ரா தான் நம்ம வந்து தண்ணி ஊற்றிக்கணும். ஊற்றி தேவையான உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க. இது வந்து நல்லா கொதித்து நல்லா வெந்து வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம திறந்து பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கனாக்கா இது வந்து நீங்கள் குக்கரில் வைக்கிறதா இருந்தாக்கா ஒரு விசில் வச்சு எடுத்துக்கோங்க. இது ஒரு சிலர் வந்து இதில் வந்து தேங்காய் கூட கரைச்சி ஊற்றுவாங்க. தேங்காய் கரைச்சி ஊற்றினாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் தேங்காய் கரைச்சி ஊற்றாம தான் இப்போ வந்து நான் இந்த மெத்தடில் பண்ணியிருக்கேன். அந்த ரோட்டு கடையில் வந்து எப்படி செய்வாங்களோ அதே மாதிரி செஞ்சுருக்கேன். தேங்காய் நம்ம வந்து சேர்த்தோம்னு சொன்னாக்கா உடனே வந்து காலையில் செஞ்சோம்னா காலையிலே சாப்பிட்ணும். ஆனால் நம்ம தேங்காய் கரைச்சி ஊற்றலைன்னு சொன்னாக்கா கொஞ்சம் நேரம் வச்சு கூட சாப்பிட்லாம். அதனால் வந்து தான் ரோட்டு கடையில் வந்து தேங்காய் வந்து அதிகமாக சேர்க்க மாட்டாங்க. அதனால தான் நான் தேங்காய் சேர்க்காமல் அதே சுவையில் வரணுங்கிறதுக்காக நான் வந்து இப்படி செஞ்சுருக்கேன். சேர்த்து இப்போ நல்லா கொதிச்சிச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு வந்து நல்லா திக்காக வந்துருச்சு. ரொம்ப திக்காக வந்துடக்கூடாது. நம்ம வந்து கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கணும். இந்த பதத்துக்கு இருந்தால் போதும். இப்போ வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவிக்கலாங்க. கொத்தமல்லி தழை தூவிட்டு இப்போ டேஸ்ட்டு பார்த்து சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ வந்து இட்லியோட சேர்த்து சாப்பிட்றப்போ ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குங்க. இது இட்லிக்கு மட்டும் கிடையாதுங்க. இட்லி, தோசை, சப்பாத்தி, இடியாப்பம் எல்லாத்தையுமே வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். நீங்கள் இதை வந்து வீட்டில் வந்து ஒரு தடவை நீங்கள் ட்ரை பண்ணிட்டீங்கன்னா திரும்ப திரும்ப உங்கள் பசங்க வந்து அடிக்கடி கேட்பாங்க. அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குங்க. இப்போ சுவை மட்டும் கிடையாதுங்க, ரொம்பவும் ஆரோக்கியமானது. நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா நீங்கள் பார்த்தது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். என் வீடியோ முழுசாக பார்த்த உங்களுக்கு ரொம்ப 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 நன்றிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு ஆரோக்கிய சமையலோடு உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.